Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா 2005 கேட்ட கொஷின், போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ABCD E அப்படின்னு சொல்லி 5 பொருள் இருக்குது. அந்த 5 பொருட்களையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோட எடைய. அது கீழே 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் மிகவும் லேசான பொருள் எது, வேறு எந்த பொருளை விட லேசானது, எந்த பொருளை விட கனமானது, எந்த பொருளை விட கனமானது, மிகவும் கனமான பொருள் எது அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கண்டிஷன் பாருங்கள். ஏயின் எடை பிஐ போல் 2 மடங்கு, பியின் எடை சிஐ போல் 4.5 மடங்கு, சியின் எடை டியில் அரை மடங்குனா பாதி, அரை பங்குனா பாதியில் இருக்குது, டியின் எடைனா இயில் அரை பங்கு, இயின் எடை ஏஐ விட குறைவு ஆனால் சிஐ விட அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. எந்த பொருள் எதை விட எடை கூட இருக்கா குறையா இருக்கா. ஏன்னா கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதுதான், லேசான பொருள் எது, கனமான பொருள் எது, இதை விட இது லேசானதா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எந்த பொருளோட எடையும் நமக்கு தேவையில்லை, எனக்கு எடையும் நமக்கு கேட்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஏவோட பி சிறுசா பெருசா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ ஏயின் எடை பிஐ போல் 2 மடங்கு, பிஐ போல்னா பிஎக்ஸ்னா ஏ 2x இருக்கும், 2 மடங்குனா 2x. அப்போ பியை விட ஏ 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ நான் இதை எப்படி எழுதுறேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, பியை விட ஏ பெருசாக இருக்குது. எவ்வளோ மடங்கு பெருசாக இருக்குன்னா 2 மடங்கு பெருசாக இருக்குது. நமக்கு அந்த மடங்கெல்லாம் தேவையில்லை, ஏ விட பி பெருசா சிறுசா அதுதான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன், பியின் எடை சிஐ போல் 4.5 மடங்கு அப்படின்னா பியின் எடை தான் அதிகம் சியை விட. ஸோ சிஐ போல் 4.5 மடங்குறப்போ பி இஸ் கிரேட்டர் தென் சி. புரியுதா உங்களுக்கு? நான் எப்படி கிரேட்டர் தென் போட்டேன்னா பியின் எடை, பியோட எடை சி இருந்துச்சுன்னா அதை விட 4.5 மடங்கு அதிகம், மடங்குங்கிறப்ப இன்ட்டு பண்ணுவோம். ஸோ பி தான் அதிகமாக இருக்குது. அடுத்து மூணாவது கண்டிஷன் பாருங்கள். சியின் எடை டியில் அரை பங்கு, டி எக்ஸ் இருந்துச்சுன்னா சி எவ்வளோ, x/2. இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் மாறி வரும். சி இஸ் லெஸ் தென் டி, அதாவது டி தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா டியில் பாதி பங்கு தான் சி. அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டியின் எடை இயில் பாதி பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், டி லெஸ் தென் இ, இயில் பாதி பங்கு தான் டி அப்படிங்கிறப்போ இ தான் பெருசாக இருக்கும், டி கம்மியாக இருக்கும். அடுத்து அஞ்சாவது கண்டிஷன் பாருங்கள். ஈயோட எடை ஏஐ விட குறைவு, ஏஐ விட குறைவுன்னா ஏ தான் பெருசு. இந்த பெரிய இப்படி விரிஞ்சிருக்கிறது பெருசு, இந்த குவிஞ்சிருக்கிறது கம்மியானதை குறிக்குது. அதனால ஏ இஸ் கிரேட்டர் தென் இ, ஏஐ விட குறைவு ஈயோட எடை, அதனால இப்படி போட்டிருக்கேன். அடுத்து என்ன சொல்றாங்க, ஆனால் சிஐ விட அதிகம். எது அதிகம், இந்த இ தான். ஈக்கு தான் 2 வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஈயின் எடை ஏஐ விட குறைவு எழுதியாச்சு, ஆனால் சிஐ விட அதிகம். சி இருந்துச்சுன்னா சியை விட இது அதிகம். புரியுதா உங்களுக்கு? ஏயை விட குறைவு ஆனால் சியை விட அதிகம், அவ்வளோதான். இவங்க கொடுத்துருக்கிறது இந்த 5 கண்டிஷன். இதை வச்சு எந்த பொருள் லேசாக இருக்கும், எந்த பொருள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த 2 கண்டிஷனை பாருங்களேன். ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, அடுத்து பி இஸ் கிரேட்டர் தென் சி. அப்போ இந்த 2லையும் எது அதிகமாக இருக்குது, ஏ அதிகமாக இருக்குது, சி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் 2 கண்டிஷனை வச்சு நான் என்ன எழுதுறேன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, திருப்பி இந்த பி இஸ் கிரேட்டர் தென் சி, இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி எழுதியாச்சா. அப்போ சியை விட பி பெருசாக இருக்கும், பியை விட ஏ பெருசாக இருக்கும். ஓகே, அடுத்து வேறு ஏதாவது வருதான்னு பாருங்கள். இதை ரெண்டையும் பாருங்கள், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதலாம். 2, 3 and 4 கம்பைன் பண்ணி எழுதினோம்னா சி இஸ் லெஸ் தென் டி, டி இஸ் லெஸ் தென் இ. அப்போ இங்கேயும் சி கம்மியாக தான் வருது. இங்கே ஏபியை விட சி கம்மி, அதே மாதிரி டிஇயை விட சி கம்மியாக தான் வருது. ஓகேவா? அப்போ 5 இதுலையும் கம்பேர் பண்ணு, இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏபிடிஇ இது எல்லாத்தையும் விட சி கம்மியாக இருக்குது. அப்போ சி தான் என்னது, 5வது பொசிஷனில் வருது. 1 2 3 4 5 பொசிஷன் எழுதினோம்னா இந்த சி லாஸ்ட் வரும். இது லேசான பொருள், லேசானது, இது கனமானது.
ஸோ இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும், கணம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் லேஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ சி வந்து லாஸ்ட் பொசிஷனில் வருது. எப்படி எழுதுனேன்? இந்த ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏபியை விட சி கம்மி, அதே மாதிரி டிஇயை விட சி கம்மி, அப்போ எல்லாத்தையும் விட சி தான் கம்மி. ஓகேவா? அடுத்து இந்த ஏஇசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஏவையும் சியையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஏஇசி, நான் இந்த ஆர்டரில் எழுதுனேன், அதாவது இப்படி இறங்கு வரிசையில் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இது கனமான பொருள், லேசான பொருள், லேசான பொருள், இது வந்து லாஸ்ட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கண்டிஷனை வச்சு நான் எழுதியிருக்கேன். ஏ இருக்கு, ஏயை விட சி இ சிறுசு, ஈயை விட சி சிறுசு. அடுத்து ஈயோட கம்பேர் பண்ணுங்க, ஈயை விட சிறுசு எது? டி. அப்போ ஈயை விட சிறுசுனா இங்கே வருமா? ஓகேவா? ஈயை விட சிறுசு டி, அதனால நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க பி, பிங்கிறது ஏயை விட சிறுசு, ஏயை விட சிறுசுனா இங்கே வருமா? பி. அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த ஆர்டர் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். கனமான பொருளுங்கிறது ஏவா இருக்கும், லேசான பொருளுங்கிறது வந்து சியா இருக்கும். இதெல்லாம் நடுவில் வரும். அவ்வளோதான், ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நான் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்பேர் பண்ணணும், ஒவ்வொன்னோட கம்பேர் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். மிகவும் லேசான பொருள் எது? சி தான். இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா? சி. ஸோ ஆன்சர் வந்து சி. வேறு எந்த பொருளை விட ஈ லேசானது? ஈ வந்து எந்த பொருளை விட லேசானது? ஈ இங்கே இருக்கு, இது ஈக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கனமான பொருள், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லேசானது. ஓகேவா? எந்த பொருளை விட ஈ லேசானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியை விட தானே லேசானது, மற்றதெல்லாம் விட கனமானது. டிசியை விட கனமானது, ஏபியை விட லேசானது. ஸோ ஆன்சர் வந்து ஏபி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த பொருளை விட ஈ கனமானது? இங்கே பாருங்க, ஈ வந்து நடுவில் இருக்கு. அப்போ இது ரெண்டும் ஈயை விட கனமானது, இது ரெண்டும் ஈயை விட லேசானது. என்ன கேட்டிருக்காங்க? ஈயை விட கனமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈ வந்து எந்த ரெண்டு பொருளை விட கனமாக இருக்கும்? இந்த டிசியை விட தான் கனமாக இருக்கும், இது ரெண்டை விட லேசாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து டிசி. ஆன்சர் வந்து டிசி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மிகவும் கனமான பொருள் எது? இந்த வரிசையில் எது கனமானது? ஏ தான் கனமானது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து ஏ. எடையில் இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசையில் தானே நம்ம எழுதியிருக்கோம், கனமானதுலேருந்து லேசானது எழுதியிருக்கோம். அப்போ ஆர்டர் வந்து ஏபிஇடிசி. ஸோ ஆன்சர் வந்து ஏபிஇடிசி. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கும்போது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சே கம்பேர் பண்ணி கொண்டு வாங்க. தேங்க்யூ.